வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ ரூம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் 8:05. இன்னைக்கு சனிக்கிழமை ஜனவரி 17, 2026. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் பொங்கல் தொடர் விடுமுறைனால வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம், விரைவு தரிசனம், மூத்த குடிமக்கள் செல்ற வருஷம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம். ஸோ சுற்றியுள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு 5-5:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் கோயிலில். இது போக மழை நிலவரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது. திருச்செந்தூரில் நல்ல பனி. இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் தொடர் விடுமுறை எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் கோயிலில். நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க. இது போக விஸ்வரூப தரிசனம் வந்து எத்தனை மணிக்கு நடைபெறும்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து அகைன் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. விஸ்வரூப தரிசனம் நடைபெற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கு நடத்துறப்பாகுதுன்னா அதிகாலை 5:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் ஆகும். இது இப்போ அதிகாலை 4 மணிக்கு நடத்துறப்பாகுதுன்னா அதிகாலை 4:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் ஆகும். இது போக பள்ளியறை பூஜை நடைபெற நேரம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பள்ளியறை பூஜை நடைபெற நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:30 8:45 மணி அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடைபெறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. இன்னைக்கான அட்வைட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க. ஆல்ரெடி நான் டெய்லி சொல்கிறது தான். டெய்லி நான் உணவு கொடுக்குறதுனால காலையில் 10 to 11 மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.